வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மேத்ஸ் சார் மோகன் சார் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் கவனிச்சிங்களா? ஓகே, வெரி குட். வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். எல்லாமே ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு டைப்பாக தான் இருக்கும். அப்புறம் அந்த எக்ஸசைஸ் 1.3ல ஒரு 9 ப்ராப்ளம்ஸ் முடிச்சிருந்தோம். அப்புறம் அது பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.14லேருந்து செஞ்சு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பார்த்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிள் 1.14 செக் வெதர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1-to-1 அண்ட் on-to. கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் 1-to-1 on-to-1 செக் பண்ண சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் n to n டிவைன்டு பை எஃப் ஆஃப் n is equal to n plus 2. செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் n யூனியன் -1,0 to n டிவைன்டு பை எஃப் ஆஃப் n is equal to n plus 2. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் 1-to-1 on-to இதை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் n to n செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். சரி, ஓகே, இது 1-to-1 அப்படின்னு முதல்ல பார்க்கணும்னு சொன்னோம்னாக்க 1-to-1க்கு என்ன சொல்லுவோம்? எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னு சொன்னோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு இருக்கணும். இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு சொன்னோம்னா எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கணும். அப்படின்னு தான் அந்த ஃபங்க்ஷன் 1-to-1 சொல்லுவோம். இப்போ அதே நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். எம் கமா என் எடுத்துக்கிட்டு இஃப் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம், எஃப் ஆஃப் என் எஃப் ஆஃப் எம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எஃப் ஆஃப் என்னு சொன்னோம்னா எஃப் ஆஃப் எக்ஸில் போயிட்டு எக்ஸுக்கு என் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எம்னு சொல்லும்போது இதில் போயிட்டு எண்ணுக்கு பதிலாக எம்னு போட்டோம்னா எம் ப்ளஸ் 2. இப்போ இந்த ரெண்டு 2 கேன்சல் ஆகிடும், என் ஈக்குவல் டு எம்னு வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லும்போது என் ஈக்குவல் டு எம்மாக இருக்குது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக 1-to-1. therefore இந்த ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னாக்க அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க இந்த ஃபங்க்ஷனில் நேச்சுரல் நம்பர்ஸில் 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்குது. அதோடைய கோடமையில் பார்த்தோம்னா அதுவும் நேச்சுரல் நம்பர் 1 2 5 அப்படி 5 போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லிக்கிறோம்? எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு n + 2ன்னு சொல்கிறோம். அப்போ என்னோட 2 ப்ளஸ் பண்ணிக்கிறோன்னா இங்கே எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சொன்னோம்னா 1 + 2 3ன்னு வந்துடுது. இங்கே 2 எடுத்துட்டோம்னா 2 + 2 4, 3 எடுக்கும்போது 3 + 2 5 வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கோடமையில் இருக்கக்கூடிய 1 2 இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ப்ரீ இமேஜ் கிடையாது. அதனால் ப்ரீ இமேஜ் இல்லாததுனால அப்போ அந்த ஃபங்க்ஷன் on-to கிடையாது. அப்போ எஃப் இஸ் நாட் on-to. ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் அதில் பார்த்தீங்கன்னாக்க எஃப் ஃப்ரம் n யூனியன் -1,0 to n. அப்போ அந்த டொமைனில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரோட -1ம் 0வும் சேர்ந்துருக்கு. நேச்சுரல் நம்பர் செட்டில் -1ம் 0வும் சேர்ந்துருக்கு. 1 2 3 4 ஆரம்பிச்சிருக்குது. இப்போது இதில் நம்ம அந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ணும்போது n + 2 அப்ளை பண்ணோம்னா -1 + 2 is equal to 1. அப்புறம் 0 + 2 equal to 1 + 2 equal to 3, 2 + 2 equal to 4, 3 + 2 equal to 5, 4 + 2 equal to 6 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதில் பார்த்தோம்னாக்க டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. அதாவது இப்போ எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் எஃப் ஆஃப் எம் சொன்னோம்னா n + 2 is equal to m + 2, 2 2 கேன்சல் ஆகிடுது, n is equal to m. அப்போ இஃப் m is the codomain then m - 2 is the domain. இப்போ and f of m - 2 is equal to இப்போ f of m - 2ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னுக்கு பதிலாக m - 2 போட்டோம்னா m - 2 + 2 is equal to இந்த -2 + 2 கேன்சல் ஆகிடும், m வந்துருக்கும். அப்போது therefore every element in the codomain
n ஹேஸ் ப்ரீ இமேஜ். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கோடமையில் இருக்கக்கூடிய எவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்க இந்த டொமைன் தர்ஃபோர் f is on to. ஓகேங்களா? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 இது n equal to m சொன்னோம்னா 1 to 1 அதை நம்ம இங்கே சொல்லாமல் விட்டுட்டோம். தர்ஃபோர் f is 1 to 1 அதை இங்கே அங்கே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது on to தான் இங்கே விளையாண்டோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1.15 பார்த்தோம்னாக்க செக் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் 1-to-1ness அண்டு ஆன்டூனஸ். இது 1-to-1 ஆன்டூ டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் n to n டிவைன்டு பை f of n equal to n ஸ்கொயர். செகண்ட் ப்ராப்ளம் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் r to r டிவைன்டு பை f of n equal to n ஸ்கொயர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா f of n equal to n ஸ்கொயர் தான் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் வந்து எண்ணிலேருந்து எண்ணுக்கு, செகண்ட் வந்து r to r-க்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா n to n சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ n to n இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, டொமைன் 1 to n, அது பார்த்தீங்கன்னா கோடொமைன் பார்த்தீங்கன்னா 1 to something அப்படி போயிட்டுருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 ப்ரூவ் பண்ணும்போது f of m equal to f of n அப்படின்னா n equal to mனு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். இப்போ f of m equal to f of n அப்படிங்கும்போது f of n equal to n ஸ்கொயர்னா இப்போ f of n m ஸ்கொயர், m ஸ்கொயர் equal to n ஸ்கொயர், இப்போ m equal to n. அப்போ கிளியர்லி f is 1 to 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன் டு 1 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 இருக்குது. அப்போ இந்த கோடமையில் இருக்கக்கூடிய இந்த 2, 3, இந்த 5, 6, 7 இதெல்லாம் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எலமெண்ட் இல்லாத எலமெண்ட் இது. அப்போது இந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ இமேஜ் கிடையாது. இந்த 2, 3, 5 இவங்களுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் கிடையாது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஆன் டு கிடையாது. ஓகேங்களா? மேற்கோளத்தில் அல்ல. அதுவே அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா r to r அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா r to r பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன வைக்கலாம், ரியல் நம்பர்ஸ் 0, 1, 2, 3, 4 அங்கே -1, -2, -1 வைக்கலாம். சரி, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா r to r இதுவும் r இதுவும் r. -1 ஸ்கொயர் பண்ணோம்னா +1, +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1, -2 ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா 4, +2 ஸ்கொயர் பண்ணாக்கா 4. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டொமைனில் இருக்கக்கூடிய எவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ரேஞ்சு கண்டிப்பாக ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும். அதனால் இது வந்து 1 to 1 தான். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ரேஞ்சு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு ப்ரீ இமேஜ் இங்கே கிடையாது. அதனால் நாட் ஆன் டு கிடையாது. இது ஒரு ப்ரீ இமேஜ்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது f of x n ஸ்கொயர்னா இப்போ இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் உள்ள எலமெண்ட்டுக்கு ரூட் இருக்குது. இதை வந்து இதில் டொமைனில் உள்ளதை ஸ்கொயர் பண்ணால் ரேஞ்சாக இருக்கும். ரேஞ்சில் உள்ள ஸ்கொயர் பண்ணோம்னாக்க ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டொமைனாக இருக்கும். அப்போது -2, -1, -3 இதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் வேணும்னா இதுக்கு ரூட் எடுக்கணும். இப்போ ரூட் எடுத்தோம்னா இது ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்து நிற்கும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துட்டாக்க அது இமேஜினரியாக இருக்கும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துட்டாக்க அதெல்லாம் இமேஜினரி. அப்போ இமேஜினரின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷனே நமக்கு ரியல் டு ரியல் தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த ஃபங்க்ஷன் f is not onto. ஓகேங்களா? therefore f is neither 1 to 1 nor onto. இது 1 to 1 கிடையாது, ontoவும் கிடையாது. ஓகேயா? ஓ 1 to 1 முதல்ல சாரி, இதை 1 to 1ன்னு சொல்லியிருக்கிறோம். இது 1 to 1 கிடையாது. ஏன்னாக்க -2க்கும் ஸ்கொயர் பண்ணும்போது +4 இருக்குது, +2க்கும் ஸ்கொயர் பண்ணும்போது +4 இருக்குது. பார்த்தீங்கன்னாக்க டொமைனில் இருக்கக்கூடிய மோர் தென் 1 எலமெண்ட்ஸுக்கு சேம்
இமேஜ் இருக்குது. அதனால நமக்கு வந்து இது 1 to 1 கிடையாது. ஓகே ஓகே. இப்போது இது 1 to 1 கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 1.16. செக் வெதர் த ஃபாலோயிங் ஃபார் ஒன் டு ஒன்னஸ் அண்ட் ஆன் டு ஒன்னஸ். ஏதோ 1 to 1 ஆன் டு 1 டெஸ்ட் பண்ணி வச்சுடுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் f from r to r டிஃபைன்ட் பை f of x equal to 1 by x. அது செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் f from r minus 0 to r, அதாவது ரியல் டு ரியல். செகண்ட் வந்து ரியல் நம்பரில் எக்ஸப்ட் 0 டூ ரியல் நம்பர். ரெண்டுமே f of x வந்து 1 by x தான் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, 1 by xன்னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் f from r to r எடுத்துக்கிறோம். இஸ் டிஃபைன்டு பை f of x இஸ் ஈக்குவல் டு 1 by x. சரி, இப்போ ரியல் நம்பர் செட்டில் பார்த்தோம்னா அப்போ எல்லா ரியல் நம்பரும் இருக்கும், ஜீரோவும் அங்கே இருக்கும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ரியல் நம்பராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அக்செப்ட் ஆரம்பிச்சுங்களேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து ரியல் நம்பர் ஜீரோங்கிற நம்பரை கொடுக்குறேன். வேணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0. ஏன்னா டினாமினேட்டர் எப்போவுமே ஜீரோவாக இருந்தால் அது இன்ஃபினிட்டியாக போயிடும். இப்போ எஃப் ஆஃப் 0 கூட 1/0 1/0 டு என்னாகுது 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி. எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1/0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா? அப்படின்போது இந்த எலமெண்ட் 0 ஹேஸ் நோ இமேஜ் இன் ஆர். அப்போ பார்த்தோம்னா இந்த ரியல் நம்பரில் இன்ஃபினிட்டி நமக்கு வந்து இருக்காது. அதனால் ஜீரோங்கிற எலமெண்ட்டுக்கு இமேஜ் வந்து இருக்காது. அதனால் எஃப் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்போது இந்த டொமைனில் இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு ஒரு இமேஜ் இல்லை. அதனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். இப்போ வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா ஆர் மைனஸ் 0. அப்போ இந்த ரியல் நம்பரில் ஜீரோவை தவிர எந்த நம்பரையுமே எடுத்துக்கிறோம். அது 2r. அப்போ இப்போ நமக்கு வந்து டொமைன் பார்க்குற f of m is equal to f of n. அப்போ 1/m is equal to 1/n. அப்போ தட் இஸ் m is equal to n. அப்போ f வந்து 1 to 1 இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா m is equal to என்ன இருக்குதுனாக்கா f of m is equal to f of n. அது அடுத்து பார்த்தோம்னாக்க when x is equal to 0, f of 0 equal to 1/0. அப்போ 1/0 is equal to infinity. இது நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போது நமக்கு என்னென்னு பார்த்தோம்னாக்க நமக்கு கோடமையில் இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு ப்ரீ இமேஜ் ஜீரோங்கிறது நமக்கு இருக்காது. ஏன்னா அந்த செட்டில் தான் டொமைனில் தான் ஜீரோங்கிற எலமெண்ட்டே இருக்காதா. இப்போ ஜீரோங்கிற எலமெண்ட் இல்லைன்னு சொன்னோம்னா அப்போது கோடமையில் இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு ப்ரீ இமேஜ் டொமைனில் இல்லை. அப்படின்னா therefore f is not onto. இந்த ஃபங்க்ஷன் வந்து onto கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் நல்லா கவனிச்சுங்க. அது 1 to 1 அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 1/x பார்த்தோம்னாக்கா r to r வரும்போது அங்கே ரியல் நம்பர் 0 அப்படின்னு சொல்லும்போது அப்போ f of x ஒன்றே பண்ணோம்னா 1/0 வந்து இன்ஃபினிட்டி இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ டொமைனில் 0 இருக்குது, ஆனால் ரேஞ்சில் பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி நமக்கு கிடையாது. கோடொமைனில் இன்ஃபினிட்டி கிடையாது. அதனால் ஜீரோவுக்கு இமேஜுங்கிற எலமெண்ட் ஜீரோவோட இமேஜ் இதில் கிடையாது. அதனால் டொமைனில் கூட எவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருந்தே ஆகணும். அப்போ தான் ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ இங்கே ஜீரோவுக்கு இல்லைங்கிறதுனால நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அது ஃபங்க்ஷனே இல்லைங்கிறதுனால அப்போ அது 1 to 1 ஆன் டு நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஃபங்க்ஷனே கிடையாது. செகண்ட் பார்த்தோம்னா r மைனஸ் 0 பார்த்தோம்னா r எடுக்கிறோம், அது 1/x. இப்போ நமக்கு 1 to 1 பார்க்கும்போது f of m is equal to f of n. அப்போ 1/m is equal to 1/n. அப்போ தட் இஸ் m is equal to என்ன இருக்குது. இப்போ m is equal to n சொன்னோம்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்குது. அதே நமக்கு ஆன் டு 1 பார்க்கும்போது டொமைனில் 0 கிடையாது. நமக்கு ரேஞ்சு அதை எதை எடுத்துக்கிறோம், கோடமைனில் 0 எடுத்துக்கிட்டு அது f of 0 is equal to 1/0 equal to 0 is not belongs to r.
அப்போ 0 has no preimage, therefore f is not onto. ஓகேங்களா? Example 1.17, if f from r minus 1 comma plus 1 to r is defined by f of x equal to x by x square plus 1. Verify whether f is 1 to 1 or not. இது 1 to 1 இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f from r minus 1 comma 1, அதாவது டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் செட்டு. அந்த ரியல் நம்பர் செட்டில் எக்ஸப்ட் -1, -1 -1 +1 கிடையாது. டூ கோடமைன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா r தான். எல்லா ரியல் நம்பர்ஸும் இங்கே இருக்கும். அது f of x எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? x by x ஸ்கொயர் -1 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இது வந்து 1 to 1 இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு 1 to 1 சொல்லும்போது இப்போ f of x equal to f of y சொன்னோம்னா இப்போ x is equal to y அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இப்போது இங்கே f of x equal to f of y நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் தட் f of x equal to f of y. இப்போ f of x இருந்தால் எப்படி இருக்கும்? x by x ஸ்கொயர் -1 is equal to f of yன்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? y by y ஸ்கொயர் -1. அந்த எக்ஸில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய்னு போட்டோம்னா y by y ஸ்கொயர் -1 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டினாமினேட்டர் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இதே சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் இன்டு ஒய் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு ஒய் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் -1 இருக்கும். இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டு 1 எக்ஸ் is equal to y into x square y x square or x square y. அடுத்து minus y into 1 minus y. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு வச்சுக்கிறோம். ஒரே சைடு வச்சுக்கும்போது இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அந்த ரைட் ஹேண்ட் சைடு கூட எக்ஸ் ஸ்கொயர் ஒய், லெஃப்ட் ஹேண்ட் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யாக மாறிடும். இப்போ ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மைனஸ் ஒய் நமக்கு ப்ளஸ் ஒய் ஆகிடுது ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் ரெண்டுலேயுமே எக்ஸ் ஒய் காமனாக இருக்குது. அதனால் காமனாக எக்ஸ் ஒய்யை தூக்குறோம். அப்போ எக்ஸ் ஒய்யை எடுத்துட்டோம்னா இதில் எக்ஸு போய்டும், ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒரு ஒய் பேலன்ஸ் இருக்கும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும், ஒய் போயிடுச்சு. ஓகே, அப்போ எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ். இதில் என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனா இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக ஒரு ஒன்றை மட்டும் காமனாக எடுத்துக்கிடுவோம். ப்ளஸ் 1 இன்ட்டு அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்டையுமே ஒய் மைனஸ் எக்ஸ் காமனாக இருக்குது. அந்த ஒய் மைனஸ் எக்ஸை நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இதில் என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது 0. இப்போ இந்த ஃபேக்டர் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 ஆர் இந்த ஃபேக்டர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் 0. இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும்னா அப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0ன்னு சொன்னால் அப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? திஸ் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. இப்போது இதில் எக்ஸையும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்குது. அல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இஃப் வி செலக்ட் டூ நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ தட் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். இப்போ நமக்கு ரெண்டு நம்பர்ஸ் எடுக்கிறோம், சூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணுறோம். எப்படி சூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1, அந்த எக்ஸையும் ஒய்யையும் ப்ராடக்ட் பண்ணால் -1 வர்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணோம்னா இப்போ நமக்கு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு கிடைக்கும். ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோமா? சரி, இப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1னா இப்போ ஒய் என்ன இருக்கும்? -1/x இருக்கும்.
சரி, இப்போ வேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பிறகு நான் 2ன்னு எடுத்துட்டேன்னா அப்போ ஒய் என்னவா இருக்கும், -1/2 இருக்கும். அப்போ என்ன, நான் இந்த 2yயும் -1/2 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, -1 கிடைக்கும். அப்போ x2ன்னு சொன்னால் ஒய் வந்தது -1/2, x3ன்னு சொன்னோம்னா ஒய் வந்து -1/3, x7 சொன்னோம்னா ஒய் வந்து -1/7. அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு பேர் எடுக்கும்போது நம்ம 2, -1/2ங்கிற பேர் எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த 2க்கு போய் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா f(x) = f(y)ன்னு பார்த்துக்கிறோம். அப்போ x2ன்னு சொல்லும்போது ஒய் வந்து -1/2. இப்போ 2 நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது f(x) அப்ளை பண்ணோம்னா f(2) = 2/2 -1 2/2 4 -1. அப்போ 4 -1 3, அப்போ 2/3ன்னு கிடச்சிருது. அதே -1/2 அப்ளை பண்ணி பார்க்குறேன், f(-1/2) ஒய்க்கு பதிலாக -1/2 போடுறேன். அப்போ பார்த்தோம்னா y by -1/2 by y² -1/2 whole square -1 -1/2 by denominator பார்த்தோம்னா -1/2 ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடும் 1/4 -1 இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் -1/2 by denominator -3/4. இது அப்படியே டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் ஆகிக்கிறேன். -4/3 ஆகுது. இங்கே 2 2s are 4, ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போ நியூமரேட்டர் 2/3ன்னு வந்துடுது. அப்போ f(-1/2) வேல்யூ 2/3, f(2) வேல்யூ 2/3. அப்போ f(2) f(-1/2) ஓகே = 2/3ன்னு கிடச்சிருக்குது. இப்போ f(2) = 2/3, f(-1/2) = 2/3. இப்போ எக்ஸு ஒய் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா இப்போ 2 உடைய இமேஜ் என்ன இருக்குது, 2/3 இருக்குது. -1/2ங்கிற எலமெண்ட் எடுத்துட்டோம்னா அதோட இமேஜ் என்ன இருக்குது, 2/3 இருக்குது. அப்போ ரெண்டு எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்குது. 2 and -1/2 ஹேவ் சேம் இமேஜஸ். அப்போ ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் 1-to-1 இருக்க முடியுமா? F is not 1-to-1. ஓகேங்களா? f(2) f(-1/2) இதோட வேல்யூ 2/3 இருக்குது. ஏன்னா அப்போ f(x) = f(y) அப்படின்னு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தோம்னாக்க சேம் இமேஜாக இருக்குது. இப்போ ரெண்டு எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் ஒரே இமேஜ் வராது. அப்படின்னா கண்டிப்பாக இது நாட் 1-to-1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.18. எக்ஸாம்பிள் 1.18. F ஃபங்க்ஷன் f from R to R. fங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கிறோம், R to R ரியல் நம்பர் டு ரியல் இருக்கிற இஸ் டிஃபைன்ட் அஸ் f(x) = 2x² - 1. f(x) = 2x² - 1 இருக்கிறேன். ஃபைண்ட் த ஃப்ரீ இமேஜஸ் ஆஃப் 17, 4 and -2. 17, 4, -2 இவங்களுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் கேட்குறாங்க. ஓகே, அப்போ ப்ரீ இமேஜ்னா அப்போ 17, 4, -2 இதெல்லாம் எங்கே இருக்குது, கோடமையில் ரேஞ்சு. 17, 4, -2 எல்லாம் ரேஞ்ச் இருக்குது. ஓகே, இப்போ f(x) = 2x² - 1. ஃபஸ்ட்டு 17 ப்ரீ இமேஜ் என்னன்னு பார்க்குறோம். டு ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 17. அப்போ ப்ரீ இமேஜ் ஆஃப் 17 சொல்லும்போது இப்போ ஏதோ ஒரு இந்த ஃபங்க்ஷன் 2x² - 1 இதில் எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு 17 கிடைக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தா 17 இருக்கும், அப்போ டொமைனில் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ 2x² - 1 = 17. இப்போ அந்த -1 ரைட் ஹேண்ட் சைடு பண்ணோம்னா +1 ஆகிடுது. அப்போ 17 + 1 18 வந்துடுது. அப்போ 2x² = 18. அப்போ x² = 18/2 9. அப்போ x² = 9 அப்படின்னு சொல்லும்போது x = √9. √9 சொல்லும்போது அது ப்ளஸ் ஆர் -3 +3 இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான், -3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான். அப்போ x = +r-3 அப்படின்னு கிடச்சிருக்குது. அப்போ எக்ஸுக்கு +3 ஒன்று +3 போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் 17 கிடச்சிருக்குது. -3ன்னு போட்டாலும் 17 கிடச்சிருக்குது. அப்போ இந்த 17 ப்ரீ இமேஜ் யாராருன்னா -3, +3. ப்ரீ இமேஜ் ஆஃப் 17 ஆர் -3, +3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4க்கு பார்க்குறோம். டு ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 4. அப்போ 2x² - 1 = 4 வந்துடுது. அப்போ f(x)ல் போய்ட்டு f(x)ஓட வேல்யூ 4ன்னு சொல்லும்போது 2x² - 1 = 4. -1 +1 ஆகிடும். 2x² = 4 + 1 5.
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2. ரூட் எடுக்கும்போது அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2ன்னு வந்துருக்குது. அப்போ ப்ளஸ் ரூட் 5/2 மைனஸ் ரூட் 5/2 எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஏன்னா ரூட்டுக்குள்ளே உள்ளது மைனஸ் கிடையாது, இமேஜினரி கிடையாது. ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் தான் இமேஜினரியாக இருக்கும். அதனால் ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ப்ளஸ் ரூட் 5/2 மைனஸ் ரூட் 5/2 ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த 4உடைய ஃப்ரீ இமேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்க -2ஓட ப்ரீ இமேஜ் பார்க்குறோம். -2ஓட ப்ரீ இமேஜ் பார்த்தோம்னாக்க டு ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் -2. இப்போ f of x is equal to -2. இப்போ f of x பார்த்தோம்னாக்க 2x² -1 is equal to -2. இப்போ 2x² equal to -1 ரைட் ஹேண்ட் சைடோட +1 ஆகிடும். -2 + 1 is equal to -1 வந்துடுது. தட் இஸ் அப்போ x² equal to -1/2. அப்போ x is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1/2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1/2. இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இப்போ ரூட்டுக்குள்ளே வந்து மைனஸ் இருந்துச்சுன்னாக்க அது வந்து இமேஜினரியாக இருக்கும். ரூட்டுக்குள்ளே நம்ம 10th பார்த்துருப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x equal to -b + or minus square root of b square minus 4ac by 2a அப்படின்றதுல இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் b square minus 4ac அந்த b square minus 4ac வந்து ஈக்குவல் டு 0, கிரேட்டர் than 0, லெஸ் than 0 இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸு அதில் அந்த b square minus 4ac லெஸ் than 0 வரந்தால் அது இமேஜினரி அல்லது அன்ரியல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த -1/2 பார்த்தீங்கன்னா இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். இது ரியல் நம்பர் கிடையாது. இப்போ ரியல் நம்பர் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ என்ன இருக்கும்? இமேஜினரியாக தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு ப்ரீ இமேஜும் கிடையாது. அப்போ 2 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் இன் ஆர். இப்போ நம்ம -2 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் இன் ஆர். இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரீ இமேஜ் பார்க்கும்போது நம்ம f(x)ஓட வேல்யூ எக்ஸுக்கு போல என்ன கொடுத்தோம்னா இந்த 17 4 -2 கிடைக்கிறாங்க. அதைத்தான் நம்ம அந்த எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இதுக்கு அடுத்த ப்ராப்ளம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அதை கொஞ்சம் கவனிங்க. இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஓரளவு சிம்பிளாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். எந்த ப்ராப்ளம் ஈஸியாக இருக்குன்னு நினச்சி விட்றாதீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அது எப்போவுமே ஈஸியாக இருக்கும். செய்யலைன்னா அடுத்த நாள் அது கஷ்டமாக போயிடும். அதனால் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.